الله أكبر الله أكبر الله أكبر. இப்போ இந்த உலுஹியா கொடுக்கணும்னு சொல்லி வரும்பொழுது சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, பெருநாள் அன்னைக்கு மட்டும்தான் உலுஹியா கொடுக்கணும், அதாவது துல்ஹஜ் மாதம் பிற 10 அன்னைக்கு மட்டும்தான் கொடுக்கணும்னு சொல்கிறாங்களே, இது சரியா சார்? இது சரியில்லை. அவங்க தவறாக விளங்கிட்டனால உள்ளது. ஏன்னா நம்ம யௌமுன் நஹர்ன்னு தானே சொல்கிறோம். 10வது அன்னைக்கு அரபி மொழியில் அந்த நாளுக்கு யௌமுன் நஹர், அறுத்து பலியிடும் நாள்னு பேர். அப்போ அறுத்து பலியிடும் நாளுங்கிறது பிற 10 தானே. அப்போ அந்த அன்னைக்கு தானே செய்யணும். நீங்கள் அடுத்த நாள் செஞ்சாக்கா அது அறுத்து பள்ளியிடும் நாளுங்கிறது இல்லையே அப்படின்னு தவறாக விளங்கிட்டாங்க. அந்த நாளுக்கு பேர் அறுத்து பள்ளியிடும் நாள் தான். அதுக்காக அந்த அன்னைக்கு தான் இருக்கணும்னு எங்கே இருக்குது? குர்ஆனில் கூட இறைவன் எதுகுருஸ் மல்லாஹி ஃபி ஐயாமி மஅலூமாத்தின் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அலாமா ரஸக்கஹும் மின் பஹீமத்தில் அன்ஆம். அவங்க அல்லாஹ்வுடைய பேர் சொல்லி அறுப்பாங்கல்ல, அதை ஃபி ஐயாமி மஅலூமாத்தின்கிறான், குறிப்பிட்ட நாட்களில், அறியப்பட்ட நாட்களில். யௌமுன் நஹர் ஒரு நாள் தான் சொன்னால் ஐயாம்னு இறைவன் இப்படி பணிமா சொல்லியிருப்பான். இது குறிப்பிட்ட நாட்கள்னு சொல்லும் பொழுது பெருநாளும் அடுத்து வர நாட்களும் இருக்குது குர்ஆனில். இதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறது இங்கே யாருக்கு தெரியுமா? நம்ம இங்கே உதவியாக கொடுக்குறோம், நமக்கு இல்லை. இந்த ஹாஜிமார்கள்லாம் அங்கே ஹதி கொடுக்குறாங்கல்ல, அவங்களுக்கு அந்த அன்னைக்கும் கொடுக்கலாம், அடுத்த நாளும் கொடுக்கலாங்கிறது அவங்களுக்கு, நமக்கு இல்லை. ஏன்னா அல்ல ஹஜ்ஜை பற்றி தான் அங்கே அந்த வசனத்தில் சொல்கிறான் அதுக்கு முன்னால். அப்போ நான் கேட்டேன், ஹஜ்ஜை பற்றி தான் எல்லாம் சொல்கிறேன், அதனால தான் அங்கே உள்ளவங்க நீங்கள் சொல்கிறீங்க, ரைட்டு. அதுக்கு அடுத்து ஃபக்குலு மின்ஹா, அது நீங்களும் உண்ணுங்க, வாத்துமுல் பாயிசல் ஃபக்கீர், ஏழைகளுக்கும் கொடுங்கன்றிருக்க. அது அந்த ஹதியுடைய தானே நம்ம உலியாவுக்கு பொருந்தாதா? நம்ம உலியாவில் உள்ளதும் சாப்பிட்லாம்ல, நம்ம உலியாவுடைய கனி ஏழை கொடுக்கலாம்ல. ஏங்க அறுப்புண்டு வரும்பொழுது பொது சட்டம் தானே, அங்கே இருக்கணும் இங்கே இருக்கணும். ஏன்னா வந்து ஐயா மாலும் மாற்றம் வந்துருச்சுல, பன்மையான வார்த்தை வந்துருச்சு, அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க, அங்கே இடிக்குது. அதனால் எல்லாருக்கும் உள்ளதாங்கிறது அடுத்த வார்த்தை, நீங்களும் உண்ணுங்கள் அப்படிங்கும்போதே உலகியாவை தான் இது எடுக்கும். உலகியா எடுக்கும், அதையும் எடுக்கலாம், அது வேறு விஷயம், ரெண்டையும் எடுக்கும். அது ஒரு பாயிண்ட்டு. இன்னொன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, ஐயாமு தஷ்ரீக்கு குல்லுஹாதபுங்கிறாங்கல்ல, தஷ்ரீக்குடைய எல்லா நாட்களும் அறுத்து பலியிடும் நாட்கள். பைஹக்கியில் அதே போல் அஹமதில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அதில். சரி, அது இப்படி இன்னொரு அதிகத்துக்கு ஐயாமு தஷ்ரீக்கி ஐயாமு அக்லின், தஷ்ரீக்குடைய நாட்கள் இருக்குதுல்ல, பிற 11, 12, 13, அது உண்ணுகின்ற நாட்கள், ஒரு சுருபின் அருந்துகின்ற நாட்கள், திக்ரில்லா அல்லாவை திக்ரு செய்கின்ற நாட்கள் அஹமதில் பதிவு செய்யப்பட்டிருக்குல்ல. அப்போ நீங்கள் உலகியான்னு கொடுத்தா தானே உண்ணுகின்ற நாட்கள் வரும், அருந்த நாட்கள் வரும். இல்லை 10 அன்னைக்கு அறுத்தோம்ல, அதன்னைக்கு உண்ணுகிற நாட்கள். சரி, அதை உண்ணுகிற நாட்கள் இந்த 3 நாள் தானே, அதுக்கு அடுத்து சாப்பிடுவாங்கள்ல. ஐயாவும் தஷ்ரீக்கு அடுத்து சாப்பிடக்கூடாதா? பிற 10 அன்னைக்கு அறுத்தாங்க, 3 நாள் கழித்து சாப்பிட்றாரு, 5 நாள் கழிச்சு சாப்பிட்லாம் தானே. அப்போ இந்த நாளை சாப்பிடும் நாள் ஏன் சொல்லணே? சரி, அடுத்து என்னன்னு கேட்டால் ஐயாமு தஷ்ரீக்குன்னு சொல்கிறோம் அல்லவா, அந்த 3 நாட்களுக்கு தஷ்ரீக்கு நாள் கண்டு என் பேர் வந்துச்சு. தஷ்ரீக்குண்டா உலர வைத்தண்ட அர்த்தங்க. உலர வைத்தண்டா அந்த காலத்தில் உப்பு கண்ணம் போடுவாங்கல்ல. அப்போ நீங்கள் உலகையா கொடுக்கிறதை உலர வைக்கவும் செய்வீர்கள் அந்த நாட்களில். அதனால தான் அந்த நாளுக்கு பேர் ஐயாமு தஷ்ரீக்கு. ஏங்க உலகியா கொடுத்தனால தான் அதுக்கு பேரே தஷ்ரீக்கு. நீங்கள் இப்போ போய் 3 நாள் கொடுக்கூடாதுன்னு சொன்னால் அந்த தஷ்ரீக் இப்போ என்ன தெரியுமா சொல்லுவா, நீங்கள் பெருநாள் அன்னைக்கு உலகியா கொடுத்தீங்கல்ல, அதை உலர வைக்கிற நாட்கள். அந்த உலர வைக்கிறங்க இந்த 3 நாள் தானே, அதுக்கு அடுத்து உலர வைப்போம்ல, ஒரு வாரம் கழிச்சும் உலர வைப்போம்ல. என்ன இது? அதனால் பெருநாள், அது நமக்கு பெருநாள் இன்னும் சொல்ல போனால் அது பெருநாள். இந்த 3 நாட்களுக்கு நம்ம பெருநாள்லாம் நோன்பு வைக்கக்கூடாது இல்லை, அது பெருநாளுங்கிறதுக்கு இன்னொரு ஹதீஸ் சொல்லவா? ஏன்னா மஷூரான ஹதீஸ் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் 2 சிறுமிகள் புல்லாங்குழ வச்சு வாசிச்சுக்கிட்டு இருந்தாங்க, இசைச்சிக்கிட்டு இருந்தாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்க வந்து வந்தோடனே அந்த 2 சிறுமியை கண்டிச்சாங்க, இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு முன்னாலே செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்ட்டு. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஅஹுமா யா அபூபக்கர், அபூபக்கர் அவர்களே அந்த 2 சிறுமி விடுங்க, அவன் வாசிக்கட்டும். ஏன் தெரியுமா? லிக்குல்லி கௌமின் ஈதுன், ஒவ்வொரு சமூகத்துக்கும் பெருநாள் உண்டு. யௌமுனா ஹாதா ஈதுன், இது நமக்கு பெருநாள். இது புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. என்ன தெரியுமா பாயிண்ட்டு? அந்த நாள் மினாவுடைய நாள், தஷ்ரீக்குடைய நாள். ஹதீஸில் வருது, ஐயாமு மினாண்ட ஹதீஸில் வருது. மினாவுடைய நாளில் தான் இந்த 2 சிறுமிகள் வினாங்க. ஐயாமு மினாண்டா எது? ஐயாமு தஷ்ரீக்கு. அதை தான் சலாசலம் பெருநாளுங்கிறாங்க. அப்போ பெருநாளில் பெருநாளுடைய காரியத்தையெல்லாம் இங்கே செய்யணும்ல. பெருநாள் என்ன செய்வோம்? ஹஜ் பெருநாளில் உதவியாக கொடுப்போமா? இதுவும் பெருநாள் உதவியாக கொடுக்குறோம்.
அப்போ பெருநாளில் வந்து தொழுவாமை இப்போ தொழுவாளா அப்படின்னு யாராவது கேட்டால் வச்சுக்கிறோங்க. ஆமாம், பெருநாள் அன்னைக்கு கூட காலையில் தான் தொழ முடியும், சாயங்காலம் தொழ முடியாத. அப்போ பெருநாள் தான் தொழுகை உண்டு, அதுக்கு நேரம் உண்டு. அந்த நாள் முழுவதும் கூட கிடையாது. பெருநாளை கூட அந்த சூரியன் நடு உச்சிக்கிற வரைக்கும் டைம் முடிஞ்சிச்சு. சாயங்காலம் இன்னைக்கு பெருநாள் தானே, நான் இன்னைக்கு சாயங்காலம் தொழ முடியாது, தொழுகை நேரம் முடிஞ்சிருச்சு. இது அறுத்து பலியிடுவது அப்படிங்கிறது பெருநாளின் உண்டு, மற்ற அதுவும் பெருநாள் சலாத்தும் சொல்கிறாங்க, ஹதீஸில் இருக்குது. இப்படியெல்லாம் இருந்தும் கூட ஒரு நாள் தான். நான் ஏற்கனவே சொன்னேன்ல, சில பேர் பேசப்பட வேண்டும்னு விரும்புவாங்கல்ல, எல்லாரும் சொன்னோமா நம்ம சொல்லிட்டாக்கா அதனால் அதுக்காக வேண்டி இந்த ஹதீஸ் எல்லாம் இருக்கிறதா கூடான்னு சொல்லலாமா? யௌமுன்னு பேர் இருக்கட்டுமேங்கிறனா. பெருநாள் அப்படிங்கிற அடிப்படையில் மற்ற நாட்கள்லையும் அப்படிங்கிறது சரி. யௌமுன் நஹர்ன்னு இருக்குது, அதுக்காக வேண்டி அது இரவு போய் கொடுக்க முடியுமா? அந்த முந்தின இரவு கொடுக்க முடியுமா? இது இப்போ அதுவும் பெருநாள் இரவு தானேண்டு சலாசம் வகுக்கிறாங்க, நேரம் எதுண்டு தொழுகைக்கு நேரம் வகுக்கிறாங்க, உலகியாவுக்கும் நேரம் வகுக்கிறாங்க. அதனால் அந்த அன்னைக்கு மட்டும்தான் வைப்பதுங்கிறது அறியாமையோட வெளிப்பாடு. குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் பெருநாளும் அதற்கு அடுத்து வந்த அஜாமு தஷ்ரீக் நாள்களும் உலகையாக கொடுக்கலாம். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்.